நாயகன் திரைப்படத்தை லீக் பண்ணது யாரு, எதுக்காக லீக் பண்ணாங்க அப்படின்றத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்சார் போர்டு தரப்பினர் இந்த படத்தை லீக் பண்ணலீங்க. ஏன்னா அவங்களோட காப்பி 1080 பிக்சல் தான், 4K குவாலிட்டி கிடையாது. அதனால சென்சார் போர்டையும் பிஜேபியையும் இதுல நம்ம சேர்க்க வேண்டாம். இரண்டாவதா திமுக தரப்பினரோ இல்ல அதிமுக தரப்பினரோ இந்த படத்தை லீக் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு எதிரான திரைப்படம் தான் இந்த ஜனநாயகன். சோ டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் இதுல அடிப்படல. மூணாவதா தளபதி தான் இந்த படத்தை லீக் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு ரூமர்ஸ் கிளப்பிட்டு கிடந்தானுங்க. அப்படிலாம் கிடையாது. தளபதியும் இந்த படத்தை லீக் பண்ணல. ஏன்னா இந்த பிரிண்ட் யங் ஆடியன்ஸ் கிட்ட தான் பெருசா போய் சேருமே தவிர பொதுமக்கள் கிட்ட போய் சேராதுங்க. தியேட்டர்லயோ இல்ல ஜீ தமிழ்லயோ ரிலீஸ் பண்ணாதான் மக்கள் கிட்ட போய் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமே தவிர இந்த லீக்கட் பிரிண்ட் எல்லாம் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. தளபதி ரசிகர்களே 70% பேர் இதை அவாய்ட் பண்ணுவாங்களே தவிர அனுமதிக்க மாட்டாங்க. சோ அந்த வகையில தளபதி இந்த படத்தை 100% லீக் பண்ணல. நாலாவதா வினோத் அவர்களும் சரி ப்ரொடியூசரும் சரி எக்காரணத்தை கொண்டு இந்த ஒரு செயலை அவங்க செய்யவே மாட்டாங்க. இதனால அவங்களுக்கு பெரும் நஷ்டமாகுமே தவிர எந்த ஒரு வகையிலயும் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. சோ அந்த வகையில வினோத்தும் சரி ப்ரொடியூசரும் சரி இந்த படத்தை லீக் பண்ணல. ஐந்தாவதா நம்ம எடிட்டர் பிரதீப் ராகவா இருக்கட்டும், நம்மளோட ரூட் தலையா இருக்கட்டும், நம்மளோட அனிருத்தா இருக்கட்டும், இந்த ஒரு லீக் ஆப்ஷனை அவங்க துணிஞ்சு பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது எவ்வளவு பெரிய பிசினஸ் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே போல ஏதாவது ஒரு அரசியல்வாதியோ இல்ல தமிழ் ராக்கெட்ஸ் பண்ற ஏதாவது ஒரு வெப்சைட் தளங்களோ இந்த படத்தை லீக் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. அப்ப யார் தான் இந்த படத்தை லீக் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு ஆன்சரை தான் இப்ப சொல்ல போறேன். 100% படக்குழு உள்ள இருக்கக்கூடிய ஒரு சாமானிய மனிதர் தாங்க எடிட் ரெஃபரன்ஸ் காப்பியை திருடி இருக்காரு. எதுக்காக இந்த வேலையை பண்ணிருக்காருன்னா சென்சார் போர்டுல நிறைய சீனை கட் பண்ணி தூக்கிட்டாங்க. இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில ட்விட்டர்ல ஒரு ஃபேக் ஐடியா ஓபன் பண்ணி ஜனநாயகன் அப்படின்ற ஹேஷ்டேக்ல 5 மினிட்ஸ் கிளிப் 2 மினிட்ஸ் கிளிப் அப்படின்னு ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பை பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் அதை போஸ்ட் பண்ணி அதன் பிறகு உடனே ஒரு 5 மினிட்ஸ்ல அந்த பேஜையே க்ளோஸ் பண்ணிடுறாரு. அவர் அந்த பேஜை க்ளோஸ் பண்ணாலும் அதை டவுன்லோட் பண்ண சில அயோக்கிய பசங்க அதை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இதை கவனிச்ச அந்த சாமானிய நபர் என்ன பண்றாருன்னா சரி என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு டெலிகிராம்ல படத்தை அப்லோட் பண்ணி ஒரு லிங்கை உருவாக்கி அது 2 நிமிஷத்துல ஸ்ப்ரெட் ஆன பிறகு அந்த டெலிகிராம் பேஜையும் க்ளோஸ் பண்ணிடுறாருங்க. அதன் பிறகு 100க்கும் மேற்பட்ட டெலிகிராம் சேனல்கள் இத ஸ்பீடா ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப குற்றவாளி அவர் மட்டும் இல்லீங்க, ஒட்டுமொத்த சமூகமும் தான். படத்தை எப்பயோ ரிலீஸ் பண்ணிருந்தா ஏன் இப்படி எல்லாம் நடக்க போகுது? இதற்கு முழு பொறுப்பு சென்சார் போர்டு தான் ஏற்க வேண்டும். ஆனா இந்த கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னா படத்தை குயிக்கா ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போ வரைக்கும் படத்தை பார்க்காதவங்க அப்படியே இருங்க, தியேட்டர்ல பாத்துக்கலாம். கண்டிப்பா சூடுலாம் ஆறி போகாதுங்க. 100% சூர சம்ஹாரம் தான் பண்ணும். நான் 100% கேரண்டி தரேன்.